ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிதா அடிமை செய்ய வேண்டும் நாம் தேழ்குள் அருவி திருவேங்கடத்து எழில்கள் ஜோதி எந்த சந்த சந்தைக்கேன்னார். மலையப்பனுடைய அனுகிரகத்தாலையும் தேப்பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகத்தாலையும் வைத்திய வீரராவன் திருவள்ளூர் அனுகிரகத்தாலையும் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் ஆதிவஞ்சுடகம் முதற்கொண்டு பிரகதம் ஆச்சாரிய அனுகிரகத்தாலையும் ஸ்ரீமத் ஆண்டவன் அனுகிரகத்தாலையும் பிரம்மதந்திர பரகாரமட அனுகிரகத்தாலையும் ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா இந்த மகாக்கியத்தில் 8 போர் நினைச்சு அனுகிரகம் பண்ணா தீட்சிதான்னு ஒரு டைட்டில் கொடுத்தார் அவர். அந்த மாதிரி இப்படியே யாகத்தை பண்ணிட்டுன்னு மகாபெரிவா சொன்னான். சத்தாராவில் இருந்துச்சு. ஜெயேந்திர சரஸ்வதி இப்படியே பண்ணிட்டு இருந்தான். ஸ்ரீ சாரதாபீடம் சிங்கே ஜெகத்குரு ரெண்டு சுவாமி மகா சன்னிதானம் அவனும் பல தடவை இங்கநாட்டிலே பிரசாதங்கள்லாம் வச்சுருக்கான். எல்லாமே உன்னை கொண்டு உறவின் மீதேன்னு ஆழ்வார் சாய்க்கிறார். நம்மளே பண்ணுறோன்னு நினைக்கப்படாது. பல மகான்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த கீதை தொடங்கணும் என்பதாக அகோரோட 44ஆம் பட்டம் கோபுரத்தை கட்டுகிற ஸ்ரீரங்கத்தில் அவர் தான் ஆசி வழங்கினார். நிறைய பண்ணணும் யாகம், நிறைய தட்சணை கொடுக்கணும், பிராமணனுக்கு பரவானும் கொடுக்கணும், நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படி என்பதாக சொன்னார். இன்றைய தினம் காத்தாலேருந்து ஆழ்வார் கொடுத்துட்டே இருக்கிற அவளுக்கு. அவள் ஒரே உற்சாகம். இப்போ எங்கே பசியா தாகமா இல்லை இப்படியே உட்காந்து கொண்டுறான். அவளுக்கு கொடுத்துட்டே இருக்கான். உபன்யாசமும் கேட்டுட்டு இருக்கான். இங்கே கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கொண்டோம் தொண்டியர் எதிரும் பாரியல் தோழ்வது இன்னார்த்தம்னு நம்ம நம்மாழ்வாருடைய வாக்கியம். என்னன்னா இந்த தடவை ராமகிருஷ்ணன் பல தடவை பத்திரிகையில் போடுன்னு சொல்லுவார். அவர் பல காரியங்கிறதுனால வர முடியல. ஒரு தடவை அகோரபுரத்தில் படிச்சே வந்தார். இந்த தடவை ஸ்ரீமத் ராமாயணம் சொல்கிறேன்னு சாய்ஸ் அவாகிட்டே விட்டுருது. நான் அதை சொல்லுவேன். நம்ம பிரார்த்தனையும் அவர் பெருமாள் ஏற்ற மாட்டேன். நீ காத்தால் நான் ஒரு சொன்னாக்க உனக்கு வாய் மூட்டு நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவர் நியமனம் தான் எல்லாமே. கரும்பினிஞ்சாத்தை கட்டியை தேரமதி என்பதாக ஆழ்வார் சாய்க்கிறேன். கரும்பு எப்பவுமே தித்திப்பாக தான் இருக்கு. 2 கரும்பாக வந்துட்டு 2 கரும்பு வச்சாலும் ஆலையில் ஒரு சாராக தான் வரும். அந்த சாரை நமக்கு அந்த அமுதனை கண்ட கண்கள் மத்தொந்தனை காணவேன்னு சொல்கிறது போல் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தராசில் வச்சா சமந்தான். இது நாராயணியமாக இருக்குது, அது பாகவதமாக இருக்குது, ராமாயணமாக இருக்குது. இதுவும் சாஸ்திர விஷயங்கள்லாம் மனு சாஸ்திரம் போகுன்னு சொல்கிறார். தெரியாத விஷயங்கள்லாம் வருது. யஜ்ஞோமை விஷ்ணுபுர திடீர்னு யாகம் இப்படி தான் பண்ணணும். இப்படி இந்த சோமராஜனை பற்றி நேற்றுக்கு சொன்னார். இத்தனை மூலிகள் இருக்கு இந்த மாதம். அந்த மாதிரி அந்த 16 சோழசாயுதமாக பண்ணிட்டு கொண்டோம். சக்கரத்துவாருக்கு இந்த பக்கம் 8 பூஜம், இந்த பக்கம் 8 பூஜம், நடுவில் பெருமாள் இருக்கார். அந்த துறை என்பது ஆழ்வாருக்கு தான். ஆனையன் துயரம் தீர புள்ளூன்பானை சென்று நின்று ஆழி தொட்டானை மாடமாமையில் திருவல்லிக்கேணி கண்டேனேன்றார். அப்படிப்பட்ட திருவெங்காளுடைய வாக்கியம். பள்ளியரோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் பொள்ளியவாக போதாங்கதனுக்கு பிள்ளையச்சீரி வெகண்டுகோன் பிறையேற்றி தள்ளிய சிங்கமா திருவல்லிக்கேணி கண்டனே. அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே துறையா இருக்கானா. பின்பக்கத்தில் சுவாமி யோக பீடத்தில் நுசம்மன் இருக்கார். ஆகும் சேர் நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்தான் உரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் தேகம்னு விராப்பகலனின்ற இந்த பெருமாளுக்கு ஒத்துமை பாருங்க. பாக்கி பெருமாளுக்கு நட்சத்திரம் ஒன்றா சேராது. சக்கரத்தாழ்வாருக்கு சித்திரை, நிசம்மனுக்கு சுவாதி. பின்னால் சுவாதியில் உட்காந்து சுவாமி சக்கரத்தாழ்வார் பின்னால் சித்தையாருக்கு இருக்கு. சதுர்புஜத்தில் 7 இருக்கார். பின்னால் ஆதிசேஷன் மேலே உட்காந்துக்க. என்னென்ன போகணுமோ நான் இங்கேருந்து உனக்கு சொல்கிறேன். பக்தாளுக்கு எல்லாத்தையும் கொடுறான்னு சொல்கிறேன். திருநேத்திரம் அரசம்பதம். அவன் ருத்ரன் பார்த்தானே பசம் ஆகிட்டா. ரதி மன்மதன் டான்ஸ் ஆடி இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெத்திக்கண்ணை திறந்தான், மன்மதன் போயிட்டான். ரதி பர்த்தாவை கொடுன்னு கேட்டான். போனால் போனதுலன்ட்டான். ஆழ்வாருக்கும் திருநேத்திரம் அரசம்பதம். ஜாலாகேசம் திருநேத்திரம் திருபுரம் அஷ்டாட்சம் பிஞ்சிகேசம் பீமம் பீம அஷ்டகாசம் வரான். இந்த பார்த்து சேடாது இந்த யஜ்யத்தை எப்படி நடத்துகிறாருன்னா அவன் சொன்னான். அவனாடா நடத்துகிறேன், நான் தான் நடத்துகிறேன்னா. நீ எதை வேணா பண்ணி கொண்டாடான்னு தேன்னா.
இந்த ஜோலாகேசம் 3வது கண்ணால் நெத்திக்கண்ணை காமிச்சான். அவனை கொண்டு 7 சவரத்து கண்டு போட்டார். கிட்டே வரமாட்டான். யாருக்கு நம்ம யார் இம்சிக்கிறானோ அவனை கிட்டேயே வரமாட்டான். அப்படி பண்ணுவார். அவனை சம்மாரம் பண்ண மாட்டார். எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கோ, கிட்ட என் பக்தர்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு வச்சுருவேன். அவர் பார்த்தாருன்னா பஸ்ஸம் போயிடுவான். அதனால தான் அவகிட்ட ஜாகிரதையான ஆழ்வார்கிட்ட கிட்ட போய் எல்லாம் என்னென்ன வேணுமோ பிரார்த்திக்கலாம். சந்தானம், சம்பதம், லக்ஷ்மி, ஆயுகு, ஆரோக்கியபூர்வியாம், ஸ்ரீரசப்ப பதத்தந்தம், அத்தியாதத்தின்னு உதவிக்கலாம். சரீரத்தில் எல்லாருக்குமே சரீரபாதபலே கேவலம் மனுஷியான்னு கத்தியத்தில் ராமானு சாய்க்கிறார். உடம்புல எத்தனையோ உபாதிகள் இருக்குது. இதெல்லாம் போகணும்னா அந்த புகை மேலே படணும். இந்த சரீரத்தோட புகை போச்சுன்னாக்க மயிர்கால் வழியாக பிளட்டெல்லாம் சுத்திகரிப்பாகுது, பிளட் ப்ரெஷர் குறையிறது, மாத்திரை கம்மியாக சாப்பிட்லாம். அந்த மாதிரிலாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான். முதல் நாள் சங்கல்பம் பண்ணச்சாவே ரஷாபதனம் பண்ணிட்டா சுவாமிக்கு, எங்களுக்கும் ரஷாபதனம் பண்ணிவிடுவான். அந்த மாதிரி ரஷாபதனம் பண்ணிவிட்டாள்னா என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம்னு தெரியாது. ஏதோ ஒருவா பேசிட்டுப்பா பேசிப்பான். இதோ அங்கேருந்து கூப்பிட்டா போல வந்தேன், பார்த்தா பேச சொல்லிருக்கான்னு சொன்னான். அதுதான் தெரியுமா தவிர்த்து செயல்படுறது எல்லாமே அவன் தான். அவன் என்ன சொல்கிறானோ செய்ச்சுட்டு இருக்கான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சீசுத்த ஐக்கியம் நடந்தது. ஆண்டாள் கோஷ்டி 16 படம் சேர்த்தா. இந்த ஸ்கூலில் ஹெட்மிஸ்டராக இருக்கா சீதாலட்சுமி. அவன் என்ன பண்ண, மாமா என்னது கொண்டும் அடுத்தது என் பிள்ளை கல்யாணம் ஆனோன்றான். ஏற்கனவே மலர் நடந்த ஐக்கியத்தில் பொண்ணு இந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் எடுத்தது. ஃபோட்டோ எடுக்கிறே வசந்த மாப்பிள்ளை ஒரு வண்டி உனக்கு ஆற்றுக்காருனேன். அது என்ன மாமா கிட்ட இந்த கேசட்டு கூட அவர் ஆசீர்வாதம் கல்யாணம் ஆச்சுன்னு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிரார்த்தனை. அதாச்சுன்னு அடுத்தது அதாச்சும் சீமந்தாது பேரன் இப்படியே கேட்டுக்கா கொடுத்துருந்தா இருக்கான். இப்போ எங்கள் யக்கியத்துலேயே இந்த பெருமாள் யக்கியத்தில் கூட வர குழந்தைகள் போன வருஷம் பிரம்மச்சாரியாக இருந்தால் அந்த வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சு. மாமா அடுத்தது சந்தான பாக்கியங்கிறான். பிரதான அர்ச்சகராக தேவாதிராஜங்கிட்ட சிமாபட்டர் பேரை வந்திருக்கார் ஸ்ரீபக்தன். 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆச்சு. சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுவோம். இங்கே தான் நம்ம கிட்ட நெருங்கி இப்போ வந்திருக்கோம், யக்கியம் பார்க்கும், ஆச்சரியமாக இருக்குன்ற. அது மாதிரி காஞ்சிபுர பெருமாள்கிட்ட ஆராதிக்கிறவாளே வர வச்சுட்டா ஆழ்வார். அங்கே தான் இருக்க ஆழ்வார் 10 அடி வயத்தில் குளத்தங்கிற மேலே ஆச்சாரபாபம் அரவிந்த தசாயாச்சுன்னு ராமனை சொல்கிற மாதிரி சக்கரத்தோட சொல்லுவோம். சுவாமி தேசிகன் ஈடுபட்ட ஆழ்வார். சோழசாயி ஸ்தோத்திரம் சோதரன் அஷ்டகம் புஸ்தகம் கொடுத்துட்டு காப்பாங்க. 8 ஸ்லோகம். பிரதிபடஸ்தே நிபீஷண பரகுணோத்தம பூஷண ஜனிவயஸ்தான தாரண ஜெகதவஸ்தான காரண நிகிட துஷ்கர்ம கரிஷத நிகமசத் தர்ம தரிசன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன இததுஷ்கமிதம் பிரபூதசாரம் படதாம் வேங்கட நாயக பிரணீதம் திஷமேதி மனோரத பிரதாபன் அபிகன்யேத ரதாங்கு. மனசில் என்ன நமக்கு வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான். அந்த சமயத்தில் வசூல்தாரம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு குட்டமாக இன்றைக்கும் பூர்ணாதி பண்ணிட்டு வரோம். அந்த பூர்ணாதியில் அப்படியே அமர்ந்துட்டு எழுந்து நிற்க வேண்டாம், அங்கேருந்தே சேவிக்கலாம் நீங்கள். அதன் பிறகு வசூல்தார மகா குண்டத்தில் நடக்கும். அப்போ தான் சமக்கம் சொல்லுவா உட்காந்து. இந்த சமக்கம் ஒரு 3/4 மணி காலம் ஆகும். இந்த சமக்கத்தை சொல்லிச்சு நீங்கள் கொடுத்த சமர்ப்பணம்னா பெருமாள் நேர்த்தி வரையில் இந்த வருஷத்துக்குள்ளே எடுத்துட்டாச்சு. இன்றைக்கி வேண்டி இல்லை. இந்த சமாச்சாரங்க இங்கேயே செலவழிச்சு போடணும். எனக்கு ஊருக்குள்ளே ஆட்டுமான என்ன நடந்து போகிறது பைய எடுத்து போது தான் கஷ்டமாக இருக்குது. சாமான எடுத்துமே நாங்கள் என்ன பண்ணுறோம், துட்டு கொடுத்தா அவங்களுக்கு கொடுத்து வரோம். பிரசாதம் பண்ணி எல்லாருக்கும் உங்களுக்கு கொடுத்து வரோம். பெருமாளும் செய்து அவளுக்கும் போட்டுரும். இதோட சரியாக போய் சமாச்சாரம் இந்த அடுத்த வருஷம் பார்த்துக்க வேண்டியது தான். அப்படிப்பட்ட இந்த மகா யஜ்யத்தை இந்த ஸ்கூல் நிர்வாகிகள் பிரதி வருஷம் இந்த மாணவர்கள்லாம் நல்லா அதிகமான மதிப்பெண் பெறத்துக்கு நீங்கள் நடத்தணும்னு சொல்லி 2000 பண்ணிட்டுக்கோம். 13 வருஷமாக நடந்திருக்கு. தொடர் சங்கிலி பிலார் என்று பெரியாழ்வார் சாயர் தொடர் சங்கிலியாக இருக்கணும். இந்த வருஷம் விட்டு போய் சுவாமி யார் பண்ணேன்னா பண்ணாமல் நீங்கள் பண்ணணும், நாங்கள் ஒத்தாசை பண்ணுறோம். அது மாதிரி இந்த கை கொடுக்குறது அந்த கை தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி சில பேர் புகாரம் பண்ணிட்டான். மொத்தம் சொல்லிட்டு அமெரிக்கா போயிட்டான். சுவாமி ஒரு கைன்னு அவன் ஒரு கை அங்கேருந்து டாட்டா காமிச்சிட்டான். பாருங்கள் என்ன சுவாமி இப்படி பண்ணிருக்காரு. அரிசி அவனை விட்றா வேற ஒருத்தன் கொண்டு வராமல் பாடுறாரு. இப்போ இன்னொருத்தர் ஃபோன் பண்ணேன். 4 மணிக்கு போனால் 6 மணிக்கு வரேன்னா எவ்வளோ வேணும்னா ஒரு கைக்கு வரா போகிறோம் அப்படின்னு. இன்னொருத்தனை ஃபோன் பண்ணேன். அவன் என்ன பண்ணான், எவ்வளோ ஒரு கிட்டா சாயி ठीक है हो जाएगी आपके बदई देगा हम वो बात मत करो, वो भगवान देगा वो रहेगा। अरे हमारा बात देने का है वही बोला ना स्वामी जी, ये बात मत करो, भगवान कृपा होएगा तो मेरे को और ज़्यादा आएगा, आपको देगा तो आपका देता है, भक्त लोग को देता है, पंडित लोग को देता है, हमारा तरफ से ये करो वो बोला। இப்படியே பெருமாள் அப்படி கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சுருக்காரு இல்லையோ. மகாலிங்க கொடுத்தார் 10 கேட்காதே 10 கொடுத்தார்.
அந்த மாதிரி அனைத்து பேர் கொடுத்துருக்கெல்லாம் சேர்த்து வச்சு கவரில் போட்டுட்டோம். இந்த கவரில் போட்டு இப்போ சபரிக்கு இங்கே வித்வான்களுக்கு கொடுத்துட்டு அவளுக்கு சமர்ப்பிக்க போகிறோம். நீங்கள் கொடுத்த திரவியங்கள் பணங்கள் வேதாந்த கூட நேற்று 1000 ரூபா கொடுத்தார். தனியாக எல்லாருக்கும் சம்பாதியம் கொடுத்தார் 50 ரூபா. அதுவும் அவளுக்கு சேர்ந்துருக்கு. இந்த 1000 ரூபா கொடுத்ததும் அவளுக்கு தான் சேர போடும். எங்கள் மாமாக்கிட்ட கொடுத்தது மாமாக்கிட்ட கொடுத்து மாமா கிட்ட தான் இருக்கும். மாமா கிட்டே இந்த அவள் பேக்கெட்டுக்கு போயிடும். நம்ம பேக்கெட்டில் ஒன்றும் கிடையாது. என் பேக்கெட்டில் அக்ஷது தான். என் பெருமாள் கூட வருவார். நான் மறுபடியும் போய் அங்கே இருக்குவேன். மறுபடியும் தீட்சத்தை கூப்பிட முடியாது. அவரும் வந்துடுவேன்னுவார். ராமகிருஷ்ணன் வந்துடுவேன்னுவார். இவளை வரவழைக்கிறதுக்கோ பண்ணுறதுக்கோ செயல்படுறதுக்கோ எல்லாம் வந்து மனசில் உட்காந்து ஆடுறாள். நீங்கள் ஒய்ஃப் வந்துட்டா மாமா நீ திருப்பேன்டா போனாது ஆகி போகிறது சரியாக போட்டுட்டார். உன் ஒய்ஃபு தான் வந்து சேவிச்சுட்டா மாமா வந்துட்டேன். அதாவது எல்லாரும் பிரியம். அமெரிக்காவிலேருந்து 500 ரூபா கொடு மாமாக்குன்றான் அவன் மாப்பிள்ளை. மாதிரி ஒவ்வொருத்தரும் ஈடுபட்டிருக்கான். ஒன்றும் சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை கைங்கரிப்பரால் சுவாமிகள்லாம் அன்வயித்தாலே போத்தி உகப்பதும் பொந்தியூர் கொள்ளுவதும் சத்தல்லோ முன்னம் பெற்றதற்கே என்பது போல இவாளை உங்க 3 நாளே கௌரவிச்சுடுறோம். பூர்ணாவதி ஆனா விட்டு எல்லாரும் பற்று போடுவோங்கோ. நீங்கள் கொடுத்த பைசாவோ இதுவோ அந்த சமர்ப்பத்தை நீங்கள் நேரம் பார்க்கணுமோ இல்லையோ அதையும் கண்டு கழிக்கணும்.